ஜெபம் செய்வோம். எல்லாவற்றையும் படைத்து ஆசீர்வதித்து வழிநடத்துகின்ற நல்ல ஆண்டவரே, 2020 வருடத்திலும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை தியானம் செய்கின்ற நாட்களை எங்களுக்கு கிருபையாக அருளினீர். ஐரேனிபுரம் சேகரத்தின் கீழ்ப்பட்ட அம்சிமுக்காடு திருச்சபையின் ஆயர் அருள் திரு எட்வின் ஜெயக்குமார் அவர்கள் வருடந்தோறும் மக்களுக்கு சிலுவையை குறித்த இனிய பாடல்களை பதிவு செய்து மக்கள் அனைவரும் கேட்கும் அளவிற்கு அவருடைய அருட்பணியிலே இதனை முதன்மையாக கொண்டு செயல்படுத்தி வருகின்றார்கள். 2020 வருடத்திலும் இந்த பணியை அருளோடு நிறைவேற்றுகின்றார்கள். இந்த இனிய பாடல்களை கேட்கின்ற அத்தனை பேரையும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளினால் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இந்த பாடல்கள் இவைகளை பதிவு செய்கின்ற இந்த நாட்கள் உலகத்தின் சீனா பகுதியிலே துவங்கிய கொரோனா வைரஸ் உலகத்தின் பல்வேறு நாடுகளை தாக்கினதோடு எங்கள் இந்தியர்களையும் இந்த வைரஸ் தாக்கம் செய்திருக்கிறது. இதனால் பல மாநிலங்களிலே பலர் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். சர்வ வல்லமை பொருந்திய ஆண்டவர் இவ்விதமான கொள்ளை நோய்களை எல்லாம் ஆண்டவரே, இந்த வைரஸை இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் மாற்றி அச்சத்தோடும் பயத்தோடும் மரண ஆண்டவரை பயத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை தந்து எங்கள் தேசத்தை காத்தருளும். கொரோனா வைரஸ் விடுதலைக்காக வேண்டி இந்திய அரசு, தமிழ்நாடு அரசு, பல்வேறு தன்னார்வ இயக்கங்கள், உலக சுகாதார அமைப்பு போன்றவைகள் எங்களுக்கு சொல்லி இருக்கின்ற விழிப்புணர்வுகளை நாங்கள் பின்பற்ற கடவுள் எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவர் எங்களுக்கு அற்புதமான செயல்களை எங்கள் தேசத்தில் செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிக அன்புக்குரியவர்களே, குமரி திருமண்டலத்தின் 41 சேகரங்களுக்கு உட்பட்டதில் ஐரேனிபுரம் சேகர திருச்சபையின் கீழாக இயங்குகின்ற அம்சிமுக்காடு ஆயர் மண்டல திருச்சபையின் ஆயர் அருள் திரு எட்வின் ஜெயக்குமார் அவர்கள் இசை துறையிலே அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் புலமை பெற்றவர்கள். வருடந்தோறும் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் பாடுகளை தியானம் செய்யும் போது இனிய பாடல்களை இறை மக்களுக்காக வேண்டி அவர்கள் பாடல்களை தொகுத்து பதிவு செய்து மக்கள் கேட்பதற்கு உரிய முறைமையிலே அதனை நிறைவேற்றி வருகின்றார்கள். 2020 ஆண்டிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய
சிலுவை பாடுகளை குறித்த பாடல்களை அவர்கள் இயக்கம் செய்து அவைகளை பதிவு செய்து நமக்கு தருகின்றார்கள். அவர்களை ஐரணிபுரம் சேகரத்தின் சேகரத்து போதகர் என்ற முறைமையிலே அவருடைய நல் முயற்சியை நான் வாழ்த்தி, தொடர்ந்து கடவுளுக்கு மகிமையாக அவர்கள் இந்த பணியை செய்வதற்கு ஆண்டவர் ஆற்றலை தர வேண்டும் என்று சொல்லி அவர்களை வாழ்த்துகின்றேன். திருமறையிலே பழைய ஏற்பாட்டினை நாம் வாசிக்கும் போது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 5-6 வசனங்கள் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கும் விசனமாய் இருந்தது என்று திருமறையினுடைய முதல் புத்தகமாகிய ஆதியாகம புஸ்தகத்திலே நாம் படித்து அறிகின்றோம். நம்முடைய திருச்சபையினுடைய மரபிலே இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை தியானம் செய்கின்ற நாட்கள் மிக மிக முக்கியமானது, முதன்மை ஆனது. இந்த தூய்மையான காலங்களிலே புனித வெள்ளி என்பது பல நூற்றாண்டுகளாக இயேசுவினுடைய சிலுவை பாதை சார்ந்து அவரது உலக பயணத்தில் இறுதியாகவும் உறுதியாகவும் உதிரத்துடனும் உத்தரவாதத்துடனும் உரிமையுடனும் உறவுடனும் உண்மையாக உலகமறிய உச்சரிக்கப்பட்ட சிலுவையில் இயேசுநாதர் தொங்கி கூறிய 7 வார்த்தைகளை புனித வெள்ளி அன்று சிந்திப்பது, தியானம் செய்வது மிகவும் சிறப்புக்கு உரிய ஒன்று. சிலுவையை நீங்கள் கவனிக்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய சுயம் சாராத அன்பினை சமுதாயத்திற்கு வெளிப்படுத்துகின்ற வரலாற்று சின்னமாகும் புனித வெள்ளி என்பது. இந்த புனித வெள்ளிக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் மறுக்காமல், மறைக்காமல், மறந்து போகாமல் எடுத்து உரைக்க வேண்டியது சிறப்பு. குருத்தோலை ஞாயிறு என்பதும் அதன் பின்பு நடந்த நிகழ்வு என்பதும் பெரிய வெள்ளி நிகழ்வினை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்யும். குருத்தோலை ஞாயிறிலே மிகப்பெரிய கூட்டம் காணப்பட்டது. அந்த கூட்டத்தில்
என்று தங்கள் சத்தத்தை அதிகப்படுத்தி கூறிய அந்த வார்த்தைகள் அவ்விதமாக தூய வாரத்திலே நாம் செல்லும்போது, நடுப்பகுதி வரும்போது, அதே மக்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையுங்கள் அறையுங்கள் என்று கூக்குரல் இட்டு சிலுவையில் அறைந்து விட்டார்கள். இந்த நிகழ்வு என்பது வரலாற்றில் சற்று வித்தியாசமான ஒரு சூழலை வெளிப்படுத்துவதை புரிந்து கொள்ளலாம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மீட்பு இல்லை என்பது இங்கே உறுதிப்பட நமக்கு தெரிவிக்கின்றது. உதிரத்தில் உலகத்தில் உதயமானவர் உறுதிமொழிகளை உலகோர் உணர உச்சரித்த நிகழ்வுதான் பெரிய வெள்ளிக்கிழமையினுடைய நிகழ்வு. இயேசுவினுடைய மரணம் வாழ்முனையில் தீர்மானித்த வரலாறு அல்ல. திட்டமிட்டு பல கட்டங்கள் சிந்தனை செய்து சதியை சமுதாயத்தில் சாத்தியமாக்கிய ஒரு நிகழ்வாக இயேசுவின் போதனை சமுதாயத்திலே சமத்துவ சமுதாயத்தை சாத்தியமாக்குகின்ற, சத்தியமாக சான்று பகர்கின்ற விதத்தில் வெளிப்படுத்தப்பட்டது. ஆகவே அவர் சிலுவைக்கு வழிநடத்தப்பட்டார். சிலுவையை பல்வேறு அடையாளங்களாக எடுத்துரைக்கின்ற நாம் சமத்துவ சமுதாயத்திற்கு வழிநடத்துகிற அடையாளம் என்றும் குறிப்பிடலாம். இயேசுவின் மரணம் கரைவதற்காக காற்றை தேடிய கற்பூரமாய், உருகுவதற்கே நெருப்பை தேடிய மெழுகாய் வெளிப்படுத்தப்பட்ட வரலாறு நிகழ்வாகும். நான் வழியாகவும் வாழ்வாகவும் வாழ்க்கையாகவும் வழிநடத்த தன்னையே அர்ப்பணித்த இயேசுவின் வாழ்வுதான் சிலுவை மரணம். அம்புகளுடனும் கம்புகளுடனும் கத்திகளுடனும் இயேசு இறைவேண்டலில் ஆண்டவரிடத்திலே உருகி நின்ற ஒலிவமர தோப்புக்குள் நுழைந்து இயேசுவை திருடனை பிடிப்பது போல் பிடித்தார்கள். யார் கன்னத்தில் என் உதடுகள் முத்தத்தை புதைக்குமோ அந்த நபரே நீங்கள் பிடிக்க வேண்டிய நபர் என தீர்க்கமாக முத்தத்தை அடையாளமாக முன்மொழிந்தார் இயேசுவின் சீடர் யூதாஸ். அப்போது அவரது முத்தத்திற்கு விலை 30 காசுகள். இயேசுவை முத்தமிட்டு காட்டிக் கொடுக்க முகூர்த்தம் பார்க்க ஆரம்பித்த ஒரு நிகழ்வு சீடன் யூதாசினுடைய செயல்பாடாகும். இன்னொரு பக்கத்தில் இயேசுவின் செயல்பாடு என்பது சத்தியத்தை காப்பதற்காக, சத்தியத்தை சத்தியமாக்குவதற்காக அவர் பெற்றுக்கொண்ட வெகுமதிகளின் சாட்டை அடிகள். பணம் மட்டுமே குறிக்கோளாய் மனம் வைத்த யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுத்தான். பாதம் கழுவும் வேதத்தை இயேசு கிறிஸ்து தனது இறுதி நிகழ்வாக உறுதியாக உணர்வுடன், உறவுடன், உரிமையுடன் உண்மையாக உறுதிப்படுத்தின நிகழ்வு முற்றிலும் மறைக்கப்பட்டதாக மனிதம் செயல்பட்டதை இங்கு நாம் உணர வேண்டும். கைது செய்ய காரணங்களை தேடுகிறார்கள். அன்றிருந்த சமய சமுதாயவாதிகள் நீண்ட நாள் சதி சமுதாயத்தில்
சாத்தியமாக்கப்பட்ட சூழல் புனித வெள்ளி சூழல். மனிதனாக விண்ணை துறந்து மண்ணில் பிறந்து மண்ணின் மனிதர்களை மாணிக்கங்களாக மகுடப்படுத்த மண்ணில் மறைப்பணிகளை மாண்புடன் மகிமைப்படுத்தின இயேசு இங்கு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். 3 வருடங்கள் முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்கள் இன்று ஓரத்திலும் ஒதுக்குப்புறத்திலும் ஒதுங்கி பதுங்கி நிற்கின்றனர். தலைமைத்துவத்தில் இந்த நபர்கள் இயேசுவை எப்படியேனும் பிடித்து மண்ணின் மனிதராக இருப்பதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று செயல்பட்ட நிகழ்வே புனித வெள்ளி நிகழ்வாகும். புனித வெள்ளி என்பது இடங்களுக்கு இடங்கள், திருச்சபைகளுக்கு திருச்சபை பல்வேறு புரிந்து கொள்ளுதலோடு அனுசரிக்கப்படுகிறது. நல்ல வெள்ளி, புனித வெள்ளி, கருப்பு வெள்ளி, சோக வெள்ளி எனவும் அழைக்கப்படுகிறது. வைதீக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் புனித வெள்ளியை கருப்பு வெள்ளி என்று அனுசரிக்கின்றனர். இவ்வெள்ளி சார்ந்து அறிமுக வார்த்தைகளாக ஒரு சில குறிப்புகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். முதல் குறிப்பாக படைப்பின் திருக்காட்சி, விஷன் ஆஃப் கிரியேஷன். தந்தையாகிய ஆண்டவர் உலகை படைத்து பசுமையாக பழுதற்றதாக முழுமைப்படுத்தி மனிதத்தின் மாண்புக்குரியதாக அருட்கொடையாக கொடுத்தார். இயற்கையும் மனிதமும் சுமூக ஆரோக்கியமான உறவில் காணப்பட்டது. ஆனால் மனிதன் கடவுளின் வார்த்தையிலிருந்து வழுவி போனது. அப்போது மாண்பையும் மகிமையும் மண்ணில் மனிதன் மறைத்து புதைத்து விட்டான். எல்லாம் நல்லது என படைப்பின் நிறைவில் வார்த்தைகளை வெளிப்படுத்தின தந்தையாகிய ஆண்டவர் அதே மனிதன் வழுகி போன மனிதனாக மாறிய பின்பு மகிமை இழந்ததினால் வருத்தத்தையும் வேதனையையும் உள்ளத்தின் உணர்வாக வெளிப்படுத்தினதை நான் துவக்கத்தில் கூறிய ஆதியாகமம் 6:5-6 நீங்கள் படிக்கின்றீர்கள். இருந்தாலும் தந்தையாகிய கடவுள் உடன்படிக்கையை மனிதத்திற்கு உறவு சார்ந்து உலக வாழ்க்கையில் உறுதிப்படுத்துகிறார். ஆனாலும் நீதி அரசர்கள், இறைவாக்கு உரைப்பவர்கள், உலக அரசர்கள் அனுப்பப்பட்ட போதிலும் மனித உலக வாழ்க்கையில் அவர்களை புறக்கணித்து புழுதி வாழ்க்கையே தங்களது வாழ்க்கை என ஏற்று வாழ்ந்து வந்த சூழலில் தந்தையாகிய இறைவன் இயேசுவை இம்மனிதனுக்கென்று அருட்கொடையாக கொடுத்தார். ஆனாலும் மாற்றமும் மனமாற்றமும் ஏற்படாமல் அனுப்பப்பட்ட கடவுளின் ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவையும் சிலுவையில் கொலை செய்து படைப்பின் திருக்காட்சிக்கு புறம்பானதாகவும் வேறுபட்டதாகவும் காணப்படுகிறது. ஆகவே இயேசுவின் சிலுவை மரணம் என்பது மனிதத்தால் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு எனலாம். இரண்டாவதாக பிறப்பினுடைய திருக்காட்சி, விஷன் ஆஃப் ப்ரொவிஷன். தன்னுடைய ஒரே மகனை தந்தையாகிய இறைவன் உலகத்திற்கு அருட்கொடையாக மனிதத்தை மீட்க மண்ணின் மைந்தனாக பிறப்பித்தார். மண்ணின் மகனாக பிறந்து விண்ணின் மகனாக திகழ்ந்து இறையரசின் சிறப்பினை மனிதத்திற்கு வெளிப்படுத்த இயேசு
பாலகனாக இறைவனால் கொடுக்கப்பட்டார். அவர் இம்மண்ணின் இறைப்பணியை இறையரசு தகவுகள் அடிப்படையில் 3.5 ஆண்டுகள் மட்டுமே செயல்முறைப்படுத்த அன்றைய சமுதாயம் வழி நடத்தியது. அவரது பாசம், அவரது பற்றுறுதி, அவரது பரிவு, அவரது பகிர்வு அனைத்தும் மனிதம் மறந்தது. அதன் வெளிப்பாடே அவருக்கு சிலுவை மரணம். விண்ணின் மகன் மண்ணின் மகனாக பிறந்து மண்ணின் மைந்தரை விண்ணின் மைந்தராக மாற்ற வேண்டும் என்பதற்காகவே வருகை புரிந்தார். அதனால் மக்கள் நலனுக்காக பிறந்து வளர்ந்து தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டார் இயேசு. மாளவே பிறந்தார் இயேசு. கடவுளால் அனுப்பப்பட்டவர். கடவுளை தூஷணம் செய்ததாக மரணமே சாசனமாக எழுதப்பட்டது. கதிரவனை மறைக்கும் கூலி மேகங்களாக மக்கள் அன்று காணப்பட்டனர். கூலிக்கு வந்த கூட்டமாக அவர்களை தேடி வந்த இயேசுவை சிலுவைக்கு வழிநடத்திவிட்டனர். முழுவதுமாக, நிறைவாக, இறுதியாக, உறுதியுடன் சமுதாயம் இயேசுவை புறக்கணித்து சிலுவைக்கு வழி நடத்தியுள்ளது. சிலுவையே அவரது முடிவாக உலகம் முடிச்சு போட்டது. உணவாக உலகத்திற்கு உணவு, மரத்தொட்டிலில் குழந்தையாக கிடத்தப்பட்டவர் இப்போது சிலுவை மரத்தில் இரட்சிப்பின் கனியை வெளிப்படுத்தி தொங்கிக் கொண்டு இருக்கிறார். நிறைவாக சிலுவையினுடைய திருக்காட்சி, விஷன் ஆஃப் ரிடம்ஷன், 7 வார்த்தைகள் எடுத்து உரைக்கப் போகிறார். அது மனிதத்திற்கு இழந்த மாண்பை மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்கு வெளிப்படுத்தப்பட்ட இறைமகனின் செயல்பாடாகும். மனுமகனாக பிறந்தவர், வளர்ந்தவர், சிலுவையில் மரித்தவர், இப்போது மரணத்தின் ஓரத்தில் நின்று கொண்டிருக்கின்ற சூழலில் மாபெரும் வார்த்தைகளை தந்து சிலுவை காட்சி சாதாரணமானதாக அல்ல, அது அசாதாரணமானது எனவும் அது திருக்காட்சி எனவும் உயர்த்தப்பட்ட சூழலே புனித வெள்ளி திருக்காட்சியாகும். சிலுவையை நோக்கி பார்த்து விடுதலையை பெறுவார்கள் என்று முன்னுரைக்கப்பட்ட இறைவாக்கு நிறைவேறத்தக்கதாக இயேசுவின் சிலுவை காட்சியை, திருக்காட்சியை முறையாக முழுமையாக உற்று நோக்குவோம். சிலுவை காட்சி மனிதத்தை சிகரத்திற்கு வழிநடத்தும் காட்சி எனலாம். சிலுவை என்பது மனிதத்திற்கு படைப்பில் இழைக்கப்பட்ட மாண்பையும் மகிமையும் திரும்ப பெற்று தருகின்ற அடையாளம். அது தகரமாக இருக்கின்ற மனிதத்திற்கு அகரமாகவும் சிகரமாகவும் காணப்படுகிறது. சிலுவை காட்சி மனிதத்தை மாண்புக்கும் மகிமைக்கும் வழிநடத்துகிற குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும். உறவு துண்டிப்பு, மறுபடியுமாக உருவமாக்கப்பட்ட சிலுவை மரம், சிலுவை மரணம், சிலுவைநாதர் இயேசுவால் ஏற்கப்பட்ட ஏற்ற மிகு நிகழ்வு என புரிந்து கொண்டு மனிதத்தை புனிதம் பெற வழிநடத்துகின்ற 7 சிறப்புமிக்க வார்த்தைகளை சிலுவை நிழலிலே தொடர்ச்சியாக சிந்திப்போம். நம்மையும் சிலுவைக்கு செயல்முறைப்படுத்த ஒப்பு கொடுப்போம். கடவுள் இவ்வார்த்தைகளின் வழியாக நம் அனைவரையும், இதை கேட்கின்றவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.